Hi friends, welcome to Jaga Usha Vibes. நம்ம வந்துட்டு வியானுக்கு கொடுக்குற ஃபுட் வீடியோஸ் எல்லாம் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நடுவில் வந்து நம்ம ஊர் திருவிழாக்கு போயிருந்தோம். அந்த திருவிழாவில் வந்துட்டு என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன அலும்பெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் தண்ணி ஊத்துற திருவிழா, எங்கள் ஊர் காளியம்மன் திருவிழா அது எல்லாமே நடந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நிஜமாவே இந்த மாதிரி திருவிழாலாம் போயிட்டு வந்தாதான் மனசு திருப்தியா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா நாங்கள் எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ணோம். அது இல்லாமல் நான் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு சூப்பரா கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் ஆடி ஒரு பழைய பழைய மெமரிஸ்க்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஒரே ஒரு சேடான விஷயம் என்ன அப்படின்னா, திரும்ப வந்துட்டு அம்மா வீட்டுல இருந்து இங்க வந்ததுதான். ஸோ கண்டிப்பா எல்லா பெண்களுக்குமே அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அம்மா வீட்டுல இருந்து இங்க வந்துட்டோமே அப்படின்றப்ப ஆஹா அப்படின்ற மாதிரி இருக்கும். வேற வழியில நம்ம இங்க வந்து இருக்கணும், இதுதான் நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்தாச்சு. வியானுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பியூரி தான் நான் வந்து கொடுக்க போறேன். ஒரு ஃப்ரூட்டோட பியூரி தான் நான் வந்து கொடுக்க போறேன். அது என்ன, அது எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வியானுக்கு கொடுக்கறதுக்கு நான் இன்னைக்கு என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போட்டா சிக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நான் அவனுக்கு பியூரியா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆக்சுவலா இது 10 monthsல தான் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாமே கிடையாது. 9 months even 6 monthsல இருந்தே நம்ம வந்து கொடுத்துருந்துருக்கலாம். நம்ம நிறைய ஃபுட் ஆக்சுவலா மற்ற ஃபுட் எல்லாமே நம்ம வந்து ட்ரை பண்ணதுனால இது வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை மிஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா இதே அவனுக்கு கொடுத்து அவனுக்கு அந்த டேஸ்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக. இல்ல தங்கம், சப்போட்டா சிக்கு. ஸோ அந்த சிக்கு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதான் வந்து நம்ம கொடுக்க போறோம். நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா பார்க்கணும். என்னன்னா நல்ல பழுத்த பழமா கன்ஃபார்மா எடுத்துக்கோங்க. ஏன்னா பழம் பழுக்கலைன்னா அது ஒரு மாதிரி காயா தான் வெள்ளை வெள்ளையா ஒட்டும், சப்ப சப்பன்னு இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால நல்லா வந்து பழுத்த பழமா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. நான் பண்ணா வரமாட்டேங்க. அந்த சீட் மட்டும் எடுத்துட்டு பல்ப்பு மட்டும் எடுத்து வச்சாச்சு. டேஸ்ட் பண்ணி பாத்துறேன். சூப்பரா இருக்கு. இது வந்து ஒரிஜினல் ஸ்வீட்னஸோட இருக்கனால செம்மையா இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு 1 yearக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப லைட்டா அந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணியே கொடுத்துடலாம். ஈவன் 10 monthsக்கு மேலே ஸ்மாஷ் பண்ணியே நம்ம கொடுத்துடலாம். நான் வந்து வியானுக்கு வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கறதுனால நான் வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணாம மிக்சியில போட்டு ஒரு தடவை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். மிக்சி ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு கரெக்டா இருக்கும். வியானுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பிரஸ்ட் மில்க், ஃபார்முலா மில்க் வந்து இல்லைன்னா வாட்டர் ஏதாவது ஆட் பண்ணி கூட நீங்க அரைச்சிக்கலாம். நான் இதை பவுலுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். சூப்பரான ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்னே சொல்லலாம். டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு அவரு. எப்படி இருக்கு வியான், எப்படி இருக்கு? தரவா இன்னும் கொஞ்சம். ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றதுனால ஐயா இப்பெல்லாம் எது கொடுத்தாலுமே லேசா நக்கி பாக்குறது. டேஸ்ட் பிடிச்சிருந்தா வாயை திறப்போம், இல்லைன்னா வாயை திறக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆமா, இது வந்து குடுக்கறதுல ஒன்னே ஒரு விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, இது வந்து குழந்தைங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சுடுதண்ணி வச்சு நல்லா வந்து அந்த வாயை வந்து நல்லா வைப் பண்ணி விட்டுருங்க. அந்த பிசு பிசுப்பு இருக்கும், அது அந்த அந்த கம் மாதிரி ஆக்சுவலா இருக்கும். இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த உதட்டுல பட்டா செஞ்சு அந்த கம் மாதிரி இருக்கும். அது எதுவும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. ஒரு ஒரு ஃப்ரூட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மை தான் அது. அதனால சிக்கு சாப்பிட்டோன்னா வாய் கொஞ்சம் கம் மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதனால சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா ஒரு சுடுதண்ணியில நல்லா ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சு விட்டுருங்க. இது மட்டும் இல்ல, எப்ப சாப்பிட்டாலுமே குழந்தைங்களுக்கு நல்லா வாய் தொடச்சு விடுங்க. அந்த லிப்ஸ் எல்லாம் பிளாக் ஆகாம இருக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான டிப்ஸா இருக்கும். வியானுக்கு லஞ்ச் செய்யறதுக்கு வந்துட்டோம். ஸோ வியான் வந்து தூங்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அவன் எந்திரிச்சதுமே எனக்கு பசிக்குது அப்படின்ற மாதிரி கேட்கறான். அந்த டைம்ல வந்து செய்ய முடியல. அதனால இப்பவே வந்து நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சிடலாம். வியான் எந்திரிச்சதும் வியானுக்கு நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கிறேன். ரெகுலரா கொடுக்குற அதே மாதிரி ஒரு லஞ்ச் டைப் அவனுக்கு கொடுத்துட்டே இருந்தேன் அப்படின்னா அவனுக்கு வேற டேஸ்டே ஆக்சுவலா தெரியாம போயிடும். வியானுக்கு வந்து நான் கொஞ்சம் கண்டினியூஸா ரசம் அந்த மாதிரிலாம் கொடுக்கவும் அவனுக்கு அந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணணும் வியானுக்கு அப்படின்றதுக்காக இன்னைக்கு ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி எடுத்திருக்கேன். அது என்ன அப்படின்றத இந்த வீடியோல சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரெசிபின்னு சொல்லிட்டேன். என்னவா இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்களா? கீரை தான் கையில வச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்கல்ல? கண்டிப்பா இது கீரை கிடையாது. வந்து புதினா ஆக்சுவலா நான் எடுத்து வச்சிருக்கிறேன். புதினா வந்து நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன்.
புதினா ரைஸ் தான் வந்து நீங்க வியானுக்கு நம்ம வந்து பண்ண போறோம். அது வந்து குழந்தைங்க சாப்பிடுற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் காரம் இல்லாம, செய்யாம அவங்களுக்கு பிடிச்ச ஒரு டேஸ்ட்ல இருக்கிற மாரி ஒரு சூப்பரா வந்து நம்ம செய்ய போறோம். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஸ்மெல் நல்லா இருக்கும் குழந்தைங்களுக்கு. இதுல நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ வெயில் காலத்துல கொஞ்சம் மஸ்ட் நீங்க கண்டிப்பா உங்க குழந்தைங்களுக்கு இத ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நான் நெனைக்கிறேன். இது எப்படி செய்றது அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு கடாய் வச்சிடலாம். கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். நீங்க நெய் தான் விடணும்னு இல்ல. நெய், எண்ணெய், பட்டர் எதுனாலுமே நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வியானுக்கு நெய் குடுத்து பழகிருக்கேன்றனால நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல நம்ம நெய் லேசா சூடானதும் கொஞ்சமா சீரகம் ஆட் பண்ணிக்க போறோம். அந்த சீரகம் லேசா பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம வந்துட்டு வெங்காயம் அந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணி தான் செய்ய போறோம். நான் சின்ன வெங்காயம் இருந்தா நீங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் இருந்தா நீங்க பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது உங்க இஷ்டம் தான். ஸோ இந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணுங்க. ஏன்னா வெங்காயமும் காரம் குடுக்கக்கூடியது. அதனால கொஞ்சமா மட்டும் போட்டுக்கிறேன். லேசா அந்த வெங்காயம் வதங்குனதும், இந்த வெங்காயத்தோட நான் ஒரே ஒரு பல் பூண்டு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சமா வந்துட்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய பீஸ் வேணாம். இது ஆக்சுவலா கொஞ்சம் ஒல்லியா இருக்கக்கூடிய பீஸ் தான் இது. அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை லேசா வதக்கிட்டு டொமேட்டோவும் அதே மாதிரி ஒரு 4 பீஸ் மட்டும் ஒரு ஆஃப் டொமேட்டோல ஒரு ஆஃப் தான் ஆக்சுவலா ஒரு ஆஃப் டொமேட்டோ மட்டும் எடுத்துருக்கிறேன். ரொம்ப சின்ன டொமேட்டோ, அதனால ஒரே ஒரு ஆஃப் டொமேட்டோ மட்டும் எடுத்துருக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இப்போ இதோட இன்னொரு ஒரு மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போறேன். ஏன்னா இது எல்லாமே போட்டாச்சுல்ல, இப்போ காரத்துக்கு ஏதாவது வேணும்ல, காரத்துக்கு வந்துட்டு 5 மிளகு 5 மிளகு மட்டும் ஆட் பண்ணி நல்லா இதை லேசா இது பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த தக்காளி இந்த வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் பச்சை வாசனை போற வரைக்கும் லேசா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இது வறுகட்டும். ஸோ ப்ரெக்னன்சில நம்ம மெயினாக ஃபேஸ் பண்ணக்கூடிய என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. ஒன்று வெயிட் கெயின், அடுத்த விஷயம் வந்து ஹேர் ஃபால். ஸோ ஹேர் வந்து ரொம்பவே ஃபால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. குழந்தை சிரிக்கிறான் ஃபால் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக நான் வந்துட்டு இப்போ ஒரு எண்ணெய் நான் வந்து ஒரு ரெடி பண்ணி தேய்ச்சிட்டு இருக்கேன். இப்போதான் லேசா கொஞ்சம் இங்கெல்லாம் பேபி ஹேர்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. அது எனக்கு நல்ல ஒரு ஃபுல்லா ஒரு ரிசல்ட் வந்து ஓகே சாட்டிஸ்ஃபைடு, எனக்கு நல்லாவே முடி ஹேர் க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணதுமே உங்களுக்கு அந்த ஆயில் என்ன அப்படின்றத நான் மறக்காம ஷேர் பண்றேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான். இது லேசா வதக்குனதுக்கு அப்புறம் புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா நீங்க இலை மட்டும் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க, தண்டெல்லாம் விட்டுட்டு. இப்போ அந்த புதினாவோட ஸ்மெல் போறதுக்காக நல்லா இதை வந்து லேசா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் கூல் ஆனதும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து வீட்டில் வந்து சாதம் வடித்தேன். ஸோ எல்லாருக்குமே சேர்த்து தான் வடித்தேன். அதுலேருந்து கொஞ்சமாக மட்டும் நான் வியானுக்கு தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ இதோட தான் நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணி சேர்த்து செய்ய போகிறோம். நான் ஆல்ரெடி வடித்த சாதத்தை எடுத்து வச்சு நல்லா வந்து மசிச்சு வச்சுக்கிறேன் அவனுக்கு. எந்த அளவுக்கு அவன் சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சமா தண்ணி ஊத்தி தான் நான் அரைச்சு எடுத்திருக்கேன். ஸோ பொதுவா நீங்க சட்னிக்கு அரைச்சீங்க அப்படின்னா எந்த மாதிரி அரைப்பீங்களோ அதே மாதிரி நல்லா நைஸா கூட நைஸா அரைச்சுக்கணும் இத. இப்ப அரைச்சாச்சு. திரும்ப அதே பேன் நான் அடுப்புல வச்சிருக்கேன். அந்த பேன்ல ஒரு பொட்டு திரும்ப கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நம்ம அரைச்சு வச்சிருந்த அந்த புதினா அதை சேர்த்துடலாம். புதினா மிக்ஸை சேர்த்துடலாம். இப்ப இதோட நம்ம மசிச்சு எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த ஒயிட் ரைஸ்ல அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரெடி ஆயிடும். அந்த காரம் அந்த மசாலா அது எல்லாமே ஆக்சுவலா அந்த ரைஸோட வந்து ஆட் ஆயிடும். இப்போ வேணும் அப்படின்னா நீங்க வந்து கன்சிஸ்டன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா உங்களுக்கு இந்த அளவுக்கு கெட்டியா வேணாம், குழந்தை கொஞ்சம் தண்ணியா தான் சாப்பிடுவான் அப்படின்னா நீங்க வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி கூட இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம 2 நிமிஷம் அடுப்புல வச்சுதான் எடுக்க போறோம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ வேணும்னா நீங்க கொஞ்சமா உப்பும் சேர்த்துக்கலாம்.
தண்ணியும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், எம்மியான பூவா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் அதை வந்து இப்போ அவனுக்கு கொடுக்க போறது இல்ல, அவர் தூங்கிட்டு இருக்காரு. நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை அப்படியே நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ வியான் எந்திரிச்சதுமே நம்ம வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு அந்த பூவா வந்து கொடுத்துடலாம். இப்படியே இருந்தால் தான் ஆக்சுவலாக கொஞ்சம் ஹீட் வந்து மெயின்டைன் ஆகும் அப்படின்றதுனால இப்படியே வச்சு நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன் அவனுக்கு. அவன் எந்திரிச்சதும் நான் அவனுக்கு ஃபீட் பண்றது பார்க்க. ரொம்ப சூப்பரான ஹெல்தியான புதினா சாதம் வந்து இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லஞ்சஸை வந்து ட்ரை பண்ணுங்க. அண்டு ஒரே டைப் ஆஃப் லஞ்சே கொடுத்துறாதீங்க, அவங்க அப்புறம் அதே மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. எல்லா நாளும் எல்லா சமையலும் நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு கொடுத்து பழகுங்க. நம்மளுக்கு கொடுக்குற சமையல்ல இருந்து அவங்களுக்கு எப்படி ஈஸியா கொடுக்குறது அப்படின்றது இதுக்கப்புறம் நம்ம எல்லா வீடியோஸ்லயும் பார்க்கலாம். இதே மாதிரி சூப்பரான லஞ்ச் ரெசிபிக்கு மறக்காம ஜெகா உஷா வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.